ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நவகிரகங்களில் ஒன்றான சுக்கிர பகவானுடைய பற்றி இப்போ பார்ப்போம். உலகத்தில் இறைவன் படைத்துள்ள ஏராளமான இன்பங்களையும் சுகங்களையும் அனுபவித்து ரசிக்கும் ஈடுபாடு சுக்கிரன் ஒருவராலேயே அளிக்கப்படுகிறது. கலைஞர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், அழகான முகம், வசீகர தோற்றம், நடிகர், நடிகைகள், செல்வம் ஆகியவற்றை அளிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை அனுபவிக்கும் திறனையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை அளிப்பதும் சுக்கிர பகவானே. விபரீத ராஜயோகங்களை 3 ராஜயோகங்களை அளிக்கக்கூடியவரும் இவர்தான். காண சகிக்காதவருக்கு அழகான மனைவி அமைவதும், கண்ணை மூடிக்கொள்ளும் கஞ்சனுக்கு கூட அளவற்ற செல்வத்தை கொடுப்பவரும், அடிமுட்டாளை அரசு பீடத்தில் அமர்த்தி வேடிக்கை பார்ப்பவரும் இந்த சுக்கிர பகவான் தான். ஜாதகத்தில் களத்திர காரகன் என்று நாம் சுக்கிர பகவானை அழைக்கின்றோம். ஒருவருக்கு அழகான மனைவி, மன நிறைவான வாழ்க்கை அமைய வேண்டுமானால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருக்க வேண்டும். சரி, சுக்கிர பலம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? புரியுற மாதிரி விளக்கமா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த வீடியோக்கள் எல்லாம் போட போறேன். எப்படி நம்ம செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், சனி தோஷம்னு சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுக்கும் தோஷம் இருக்குது. அந்த சுக்கிரனுடைய தோஷத்தை போக்குறதுக்கு வழியும் இருக்குது. திருமணத்தை அமைச்சு வைக்கக்கூடிய 7ஆம் அதிபதியாகிய 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் எந்த அளவுக்கு தொடர்புல இருக்கிறாரு, சுக்கிரனோட மற்ற கிரகங்கள் எந்தெந்த நிலை வகையில தொடர்புல இருக்குது, இந்த அமைப்பை எல்லாம் வச்சு பார்த்தா ஒருத்தரோட இல்லற வாழ்க்கையை பத்தி தெளிவா சொல்லிடலாம். நம்ம ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய கருவறையை சுத்தி உள்பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா நமக்கு சுக்கிர தோஷம் விலகும். சுக்கிரனுடைய முழு பலம், முழு சக்தியும் அங்கதான் இருக்குதுங்க. சரி, ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியலன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு போய் 48 தடவை பிரதட்சணம் பண்ணி நெய் தீபம் போட்டாலே சுக்கிரனுடைய தோஷங்கள்லாம் விலகுது. சுக்கிர தோஷம் விலகி நல்லதொரு மன வாழ்க்கை அமையும், நிச்சயமா அமையும். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.